Good morning, 6th standard students. Today in your English class, we are going to see term 3, lesson number 3. It's a play named The Jungle Book. இது வந்து நிறைய புக்ஸாக இருக்குது ப்ளஸ் நிறைய டெலிவிஷன் சீரீஸாக கூட இது வந்திருக்கு அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மூவிஸ் கூட இது ஜங்கிள் புக் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஜங்கிள் புக் ப்ளே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்மால் பாய் வந்து இந்த பேர் அண்ட் பிளாக் பேந்தர் இவங்களோடலாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து சின்னதாக ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேர்ள்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஹே ஐஷா, லுக் அட் தி லிட்டில் பாய், ஹவு டிட் ஹீ பீஃப்ரெண்ட் தீஸ் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் அ பிக் ஸ்டோரி, லெட்ஸ் ரீட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இந்த பையன் வந்து இந்த வைல்ட் அனிமல்ஸை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு பெரிய கதை, நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த பிளே வி ஆர் கோயிங் டு டூ அ ஸ்மால் வார்ம் அப் எக்ஸசைஸ். இப்போ இங்கே இருக்கிற பிக்சர்ஸ் பாருங்கள். இவங்க எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ். ஏ பிக்சரில் இருக்கிறது, பி பிக்சரில் இருக்கிறது வந்து லயன் அண்ட் லயன் ஃபேமிலி, இது வந்து சிம்பான்சி ஃபேமிலி. ஸோ இவங்களோட லிவிங் பிளேஸ் என்ன, ஃபுட் என்ன, ஃபேமிலி என்ன, இதெல்லாம் தான் நம்ம எழுதணும். ஸோ ஆப்வியஸாக ஹியூமன் பீயிங்ஸோட ஃபேமிலி, ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் தென் லிவிங் பிளேஸ் இது எல்லாமே வேறு. அனிமல்ஸோட லிவிங் பிளேஸ் எல்லாமே வேறு இல்லையா? ஸோ அதுதான் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ். Now let's get into the play. The Jungle Book was written by Rudyard Kipling. The book has attracted audiences of all ages for its plot structure and characters. Children especially enjoy the story as it deals with the early childhood of a boy in the midst of wild animals in the forest. ஸோ இந்த ஜங்கிள் புக் அப்படின்ற இந்த புக்கை வந்து எழுதினது வந்து ருத்யார்ட் கிப்ளிங் அப்படின்ற ஒரு ஆத்தர். இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆடியன்ஸையும் வந்து அட்ராக்ட் பண்ணுறது. பிகாஸ் அதோட ஸ்ட்ரக்சர், அந்த கதை தளம் அண்ட் கேரக்டர்ஸ் இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ஏன் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சின்ன பையன், அவன் வந்து ஃபாரஸ்டில் அனிமல்ஸோட வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ அதை பற்றின கதை தான். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போது இந்த பிளேயில் வர கேரக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபாதர் வுல்ஃப், மதர் வுல்ஃப், டபாக்கின்றது வந்து ஒரு ஜாக்கல், அண்ட் தென் ஷேர்கான், டைகர், அண்ட் தென் நரேட்டர். அது இல்லாமல் மௌக்லி தான் அந்த சிறுவனோட பேர், அந்த ஸ்மால் பாயோட பேர் வந்து மௌக்லி. அண்ட் தென் வுல்ஃபோட கப்ஸ். இப்போ இந்த ஃபாதர் வுல்ஃப், மதர் வுல்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குட்டி கப்ஸ்ன்னு சொல்லுவோம், குட்டியை. அண்ட் தென் நரேட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம சீன் 1ல் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நரேட்டர் அப்படின்றவங்க யாருன்னா, இந்த கதையை சொல்கிறவங்க தான் நரேட்டர். ஸோ இப்போ சீன் 1 பார்க்கலாம். The scene opens in the Sion Hills. It's 7 o'clock, a sunny evening in the middle of the jungle. The moon is yet to rise and with no stars to brighten the sky. Utter darkness surrounds the forest. So scene 1 எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியோன் ஹில்ஸ் அப்படின்ற ஒரு மலைப்பகுதி. 7 மணி ஆகுது. ரொம்ப வந்து காட்டுக்கு நடுவில் நடக்க போகுது இந்த சீன். இன்னும் வந்து நிலா வந்து வரல, ஸ்டார்ஸும் வந்து ஸ்கைல இல்லை. ஸோ கம்ப்ளீட் டார்க்னஸ், அதாவது ரொம்ப இருட்டாக இருக்குது காட்டு பகுதி. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிளேனாலே டயலாக்ஸ் தான் இருக்கும். ஸோ நார்மலி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து இந்த சீனில் வர கேரக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். Father Wolf wakes up from his day's rest, releases and spreads out his paws one after the other to make himself ready for the hunt. Mother Wolf, with her big grey nose, drops her 4 tumbling, squealing cubs into the mouth of the cave where they all live. So Father Wolf வந்து பார்த்தீங்கன்னா டே முழுக்க ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டில் தான் வந்து போய் ஹண்ட் பண்ணுவாங்க ஃபுட்டுக்காக. ஸோ டே முழுக்க ரெஸ்ட் எடுத்துட்டு அப்போ தான் வந்து எழுந்திட்டு தன்னோட ஹண்ட்டுக்கு வந்து ரெடி ஆகுது. மதர் வுல்ஃப் கிட்ட வந்து டோட்டலி வந்து 4 குட்டிகள் இருக்குது, கப்ஸ் இருக்குது. ஸோ அந்த கப்ஸ் எல்லாத்தையும் வந்து வாயில் பிடிச்சி எடுத்துட்டு அதோட கேவ்னா குகையில் தான் அந்த வுல்ஃப் ஃபேமிலி வந்து வசிக்கிறாங்க. ஸோ
அங்கே வந்து இந்த மதர் உல்ஃப் வந்து எடுத்துட்டு. ஸோ சீன் 1ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாதர் உல்ஃப், மதர் உல்ஃப் அலாங் வித் த கப்ஸ் அண்ட் ஜாக்கல் இவங்க எல்லாருமே வந்து ஹண்டிங்காக கிளம்புறாங்க. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புஷ் டெய்ல் உள்ள ஒரு மிருகத்தோட ஷேடோ தெரியுது. நார்மலி அணில் தான் அப்படி இருக்கும். பட் உல்ஃப் வந்து அணிலை வந்து சாப்பிடாது. ஸோ இங்கே வந்து ஃபுட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபாதர் உல்ஃப் வந்து சொல்லுது. பட் ஜாக்கல் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களை மாதிரி ஒரு உல்ஃபுக்கு வந்து இது ஃபுட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் வந்து ரொம்ப பசியில் எலும்பும் தோலுமா இருக்கேன், ஸோ எனக்கு வந்து இது ஒரு ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லி நல்லா பிடிச்சி சாப்பிடுது. ஸோ இதை பார்த்துட்டு ஃபாதர் உல்ஃபும் மதர் உல்ஃபும் ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுளாக பார்க்குறாங்க. ஸோ உடனே வந்து ஜாக்கல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உல்ஃபோட குட்டிகளை வந்து புகழ ஆரம்பிக்குது. ஸோ இதை மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜாக்கல் வந்து சொல்லுது, ஷேர்கான் இந்த காட்டில் இருக்கிற அந்த டைகர் வந்து தன்னோட ஹண்டிங் கிரவுண்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுச்சு, அதாவது வேட்டையாடுற இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. இன்னைக்கு வந்து இனிமேலேருந்து நெக்ஸ்ட் 3 வரைக்கும் இந்த ஹில்லில் தான் அது வேட்டையாட போதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. So Sher Khan was the tiger who lived near the Waingunga river 20 miles away. So Sher Khan அப்படிங்கிறது ஒரு பெரிய டைகர், அந்த காட்டில் இருக்கிற ஒரு ரிவர் பக்கத்தில் வசிக்கிற ஒரு டைகர். இங்கேருந்து 20 மைல் தொலைவில் அது இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஃபாதர் உல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, கோவமா, ஆங்க்ரிலி. He has no right to come here. By the law of the jungle, he has no right to change his quarters without due warning. If he comes here, he will frighten every head of game within 10 miles. And I have to kill for 2 these days. Adhika mother wolf சொல்றாங்க quietly, his mother did not call him Langri for nothing. He has been lame in 1 foot from his birth. That is why he has only killed cattle. Now the villagers of the Waingunga are angry with him, and he has come here to make our villagers angry. They will scour the jungle for him when he is far away, and we and our children must run when the grass is set on fire. Indeed, we are grateful to Sher Khan. Adhukku Jackal சொல்லுது, I go, you can hear Sher Khan below in the forest. So Father Wolf என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்கான் வந்து இங்கே வர்றதுக்கு வந்து சுத்தமாக வந்து அதுக்கு ரைட்ஸே கிடையாது. நம்மளோட ஜங்கிளோட லா படி ஒருத்தர் வந்து தன்னோட இருப்பிடத்தை மாற்றணும்னா கண்டிப்பாக வார்னிங் கொடுத்துட்டு தான் மாற்றணும். இங்கே வந்து அந்த ஷேர்கான் வந்து இங்கே வந்துச்சுன்னா எல்லா மிருகத்தையும் வந்து அதை பயமுறுத்தும். அண்ட் நான் வந்து 2 மிருகங்களை வந்து கில் பண்ணுற மாதிரி ஆகும் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு வந்து மதர் உல்ஃப் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஷேர்கான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர்கானுக்கு வந்து ஒரு கண்ணு வந்து இல்லாமல் இருக்கும், அண்ட் ஒரு ஃபுட்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் அது இவ்வளோ நாள் வெறும் கேட்டில் மட்டும்தான் வந்து அதை அடித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால அங்கே இருக்க வில்லேஜஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இப்போது இங்கே வந்துச்சுன்னா நம்ம வில்லேஜஸையும் வந்து கோவமாக ஆக்கும். ஸோ அவங்க வந்து காட்டுக்கு வந்து தீ வைப்பாங்க அது வெளியே போயிருக்கும் போது. அண்ட் நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரி தீ வச்சாங்கன்னா நம்ம எல்லாமே வந்து வேற இடத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜாக்கல் வந்து சொல்லுது, நான் போறேன், ஷேர்கானை வந்து கேட்க முடியுது அப்படின்னு சொல்லி ஜாக்கல் வந்து சொல்லுது. சீன் 2 பார்க்கலாம். Father Wolf, and below in the valley that ran down a little river, he heard the dry, angry whine of a tiger who has caught nothing and does not care if all the jungle knows it. The fool, to begin a night's work with that noise. Does he think that our bucks are like his fast Waingunga bullocks? It's neither bullock nor he hunts tonight, it is man. The whine had changed to a sort of humming purr that seemed to come from every quarter of the compass. It was the noise that bewilders woodcutters and gypsies sleeping in the open and makes them run sometimes into the very mouth of the tiger. Man, showing all his white teeth. Ha, are there not enough beetles and man and on our ground tool? And our ground too. So scene 2ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலி கிட்ட ரிவர் பக்கத்தில் இருக்கிற வேலி கிட்ட வந்து இந்த ட்ரை அண்ட் ஆங்க்ரி வைன் ஆஃப் அ டைகர், அதாவது டைகருக்கு வந்து
உணவே கிடைக்கலனா அப்போ கோவத்துல வந்து டைகர் வந்து கத்தும் இல்லையா, அந்த நாய்ஸ் வந்து எல்லாருக்கும் கேக்குது. அதுக்கு ஃபாதர் வுல்ஃப் வந்து சொல்லுது, இவன் வந்து ஒரு முட்டாளா இருப்பான், இந்த ஹண்டிங்கை வந்து இந்த மாதிரி ஒரு சத்தத்தோட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் கேட்டா என்ன நம்மளோட காட்டுல இருக்கிற நம்மளோட மான்கள் எல்லாம் வந்து என்ன நினைக்கும், பார்த்து ஓடிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா நகைச்சுவையோட சொல்லுது. அதுக்கு வந்து மதர் வுல்ஃப் சொல்லுது, இது வந்து புல்லாக் கிடையாது, அது வந்து நைட்டு வந்து ஹண்ட் பண்ண போறதும் கிடையாது, இது வந்து மனிதன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த வைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்மிங் பர் மாதிரி வந்து மாறிடுது. ஸோ இது வந்து எல்லா இடத்துலேருந்தும் வருது. இந்த நாய்ஸ் வந்து வுட் கட்டர்ஸ் அண்ட் ஜிப்சிஸ்னா காட்டில் வசிக்கிற நாடோடிகள், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம்பெயர்ந்து வாழக்கூடிய நாடோடிகள். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நாய்ஸ் வந்து கேட்குது. இந்த நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நாய்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபாதர் வுல்ஃப் வந்து சொல்லுது, சிரிச்சுக்கிட்டே, மேனா நம்ம காட்டில் வந்து அதுக்கெல்லாம் கூடவா இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. 3 பார்க்கலாம். The law of the jungle, which never orders anything without a reason, forbids every beast to eat man except when he is killing to show his children how to kill, and then he must hurt outside the hunting grounds of his pack or tribe. The real reason for this is that man killing means sooner or later the arrival of men on elephants with guns and rockets and torches. Then everybody in the jungle suffers. The reason the best give among themselves is that man is the weakest and most defenseless of all living things, and it is true that man-eaters become mangy and lose their teeth. The purr grew louder and ended in the full-throated howl. So, jungle-உடைய விதிகளின் படி, காட்டினுடைய விதிகளின் படி ஒரு ரீசன் இல்லாமல் எதுவுமே நடக்கக்கூடாது. அதே மாதிரி மேன், அதாவது மனிதர்களை வந்து சாகடிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து காட்டில் நடக்கவே கூடாது. எப்போ அது நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து காட்டுக்கு வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு எப்படி வேட்டையாடுறதுன்னு சொல்லி கொடுத்து அங்கே இருக்கிற அனிமல்ஸை வந்து கொன்று டிஸ்டர்ப் பண்ணால் அப்போ தான் வந்து மனிதர்களை கொல்லணும் அப்படின்றது அந்த காட்டினோட விதி. ஸோ இப்போ இந்த டைகர் வந்து ஒரு மேனை தான் வந்து வேட்டையாட போகுது அப்படின்னு சொல்லி மதர் வுல்ஃப் சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ரீசனை சொல்றாங்க. சாதாரணமாக வந்து எந்த ஒரு அனிமலும் ஒரு மனிதனை காட்டில் வேட்டையாட முடியாது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது மனிதனை வந்து கொன்று மிருகங்கள் வந்து சாப்பிட்டா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பியும் மனிதர்கள் வந்து எலிஃபென்ட் மேலே ராக்கெட்ஸ், கன்ஸ், டார்ச்சஸ் இதெல்லாம் கொண்டு வந்து எல்லா அனிமல்ஸையும் கொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை கொல்லக்கூடாதுன்றது காட்டின் விதியாக வந்து அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நரேஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டயலாக்ஸ் பார்க்கலாம். ஜாக்கல் சொல்லுது, Then there was a howl, an untigerish howl from Sher Khan. So இப்போ இது நடந்துட்டு இருக்கும் போதே வந்து ஒரு ஊளையிடுற சத்தம் மாதிரி ஒன்று வருது. அது வந்து டைகர் கத்துற சத்தம் இல்லாமல், ஆனாலும் ஷேர்கான் தான் அந்த சத்தத்தை போடுது. He has missed. What is it? Runs out a few paces and hears Sher Khan muttering and mumbling as he tumbles about in the scrub. The fool has had no more sense than to jump at a woodcutter's campfire and has burned his feet. With a grunt, Tabaki is with him. Something is coming uphill, twitching one ear. Get ready. The bushes rustled a little in the forest, and Father Wolf dropped with his haunches under him, ready for his leap. Then, if you had been watching, you would have seen the most wonderful thing in the world. The wolf checked in mid-spring. He made his bound before he saw what it was he was jumping at, and then tried to stop himself. The result was that he shot up straight into the air for 4 or 5 feet, landing almost where he left ground. ஸோ இந்த சத்தம் வருது இல்லையா, இது சத்தம் வந்தோடனே வந்து மதர் வுல்ஃப் வந்து சொல்லுது, அவன் எதையும் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃபாதர் வுல்ஃப் அங்கே போய் பார்க்கும்போது ஷேர்கான் அந்த டைகர் வந்து ஒரு வுட்கட்டரோட கேம்ப் ஃபயர்ல கால் வச்சு காலை சுட்டுக்கிட்டான். ஸோ அதுக்காக ஏற்படுத்தின அந்த ஊளை சத்தம் தான் வந்து அவங்க கேட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபாதர் வுல்ஃப் வந்து சொல்லுது. ஸோ ஏதோ மேலே வர மாதிரி கேட்குது சத்தம் அப்படின்னு சொல்லி மதர் வுல்ஃப் சொல்லுது.
அப்போ வந்து அந்த காட்டில் இருக்கிற அந்த புஷஸ் வந்து கொஞ்சமாக ஆடுது. ஸோ இந்த ஃபாதர் உல்ஃப் வந்து ஒரு ஹண்ட்டுக்கு வந்து ரெடி ஆகுது. ஏதோ ஒரு அனிமல் வருது, அதை ஹண்ட் பண்ணலாம்னு சொல்லி ரெடி ஆகுது. ஆனால் அப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு காத்திருக்கு. இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு அழகான ஒன்றை பார்த்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இப்போ இனிமேல் சொல்ல போகிறாங்க. Man snaps. A man's cub. Look. Directly in front of him, holding on by a low branch, stood a naked baby who could just walk, as soft and as dimpled a little atom as ever came to a wolf's cave at night. He looked up into father's wolf face and laughed. Is that a man's cub? I have never seen one. Bring it here. A wolf accustomed to moving his own cubs can, if necessary, eat an egg without breaking it, and though Father Wolf's jaws closed right on the child's back, not a tooth even scratched the skin as he laid it down among the cubs. ஸோ பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த புஷஸில் வந்து இருந்து வெளியே வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனித குழந்தை. ஸோ மனித குழந்தையாவது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மதர் உல்ஃப் சொல்லுது. ஸோ மதர் உல்ஃப் சொல்லும்போது இந்த குழந்தை புஷஸ்லேருந்து வெளியே வந்த அந்த குழந்தை வந்து அந்த ஃபாதர் உல்ஃபை பார்த்து சிரிக்குது. ஸோ உல்ஃப் எல்லாமே வந்து தன்னோட கப்ஸை வந்து பின்னாடி கழுத்தில் பிடிச்சி தான் தூக்கிட்டு போகும். ஆனால் வந்து அந்த கப்ஸை வந்து ஹார்ம் பண்ணாது. ஸோ அதே மாதிரி இந்த குழந்தையும் பின்னால் பிடிச்சி தூக்கிட்டு போகுது. கொஞ்சம் கூட அந்த குழந்தைய ஹர்ட் பண்ணாமல் பற்களால் ஹர்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு போய் மதர் உல்ஃப் கிட்ட கொடுக்குது. ஸோ இந்த மனித குழந்தைய பார்த்தோன்னே இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Mother Wolf in a soft tone, how little, how naked, and how bold. The baby was pushing his way between the cubs to get close to the warm hide. So this is a man's cub. Now, was there a wolf that could boast of a man's cub among her children? I have heard now and again of such a thing, but never in our pack or in my time. But see, he looks up and he is not afraid. The moonlight was blocked out of the mouth of the cave, for Sher Khan's great square head and shoulders were thrust into the entrance. Tabaki behind him was squeaking. My lord, it went in here. Sher Khan does us great honor. What does he need? My quarry, a man's cub went this way. Its parents have run off. Give it to me. Sher Khan had jumped at a woodcutter's campfire, as Father Wolf had said, and was furious from the pain of his burnt feet. But Father Wolf knew that the mouth of the cave was too narrow for a tiger to come in by. Even where he was, Sher Khan's shoulders and forepaws were cramped for want of room as a man's cub would be if he tried to fight in a barrel. The wolves are a free people. They take orders from the head of the pack and not from any striped cattle killer. The man's cub is ours to hunt if we choose. What talk is this of choosing? It is I, Sher Khan, who speaks. The tiger's roar filled the cave with thunder. Mother Wolf shook herself clear of the cubs and sprang forward, her eyes like two green moons in the darkness, facing the blazing eyes of Sher Khan. And it is I, Raksha, the demon, who answers. The man's cub is mine. He shall live to run with the pack and to hunt with the pack, and in the end he shall hunt you. ஸோ இப்போ இந்த மனித குழந்தைய வந்து இந்த ஃபாதர் உல்ஃப் வந்து எடுத்துகிட்டு வந்து மதர் உல்ஃப் கிட்ட கொடுக்குது. ஸோ அந்த மதர் உல்ஃப் வந்து அந்த குழந்தைய பார்த்து இவ்வளோ குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த குட்டி குழந்தை வந்து இந்த கப்ஸ் இருக்கு இல்லையா, உல்ஃபோட குட்டிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் போயிட்டு அப்படியே போய் படுத்துக்குது. ஸோ இது வந்து ஒரு மேனோட குழந்தை இல்லையா, இந்த குழந்தை வந்து எப்படி நம்மளோட உல்ஃப் கூட்டத்தில் வளர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதர் உல்ஃப் கேட்குது. அதுக்கு வந்து ஃபாதர் உல்ஃப் சொல்லுது, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. ஆனால் வந்து நம்மளோட கூட்டத்துலேயும் அந்த மாதிரி எதுவும் நான் கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் அங்கே பாரு, அந்த குழந்தை எவ்வளோ பயமே இல்லாமல் நம்ம கூட்டத்தில் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்கான் வந்து அங்கே வரான், அதாவது அந்த டைகர் வந்து அங்கே வரான், அந்த டபாக்கி அந்த ஜாக்கிலும் வந்து கூடவே வருது. ஸோ இந்த டபாக்கி இந்த ஜாக்கல் என்ன சொல்லுதுன்னா, மை லார்ட் இட் வெண்ட் இன் ஹியர், அதாவது அந்த குழந்தை வந்து இந்த குகைக்குள்ளே தான் போச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஷேர்கான் வந்து
அதுக்கு வந்து ஃபாதர் வுல்ஃப் சொல்லுது, ஷேர்கான் நீங்க வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, என்ன வேணும் ஷேர்கான்க்குன்னு கேக்குது. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு வந்து டைகர் அந்த ஷேர்கான் வந்து சொல்லுது, ஒரு மேன் கப் வந்து இதுக்குள்ளதான் போச்சு, அதோட அம்மா அப்பா வந்து ஓடி போயிட்டாங்க, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுது. அது என்னோட, நான் வேட்டையாடுறதுக்கு போன ஒரு பொருள், அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுது. ஷேர்கான் வந்து ஒரு உட்கட்டரோட கேம்ப் ஃபயருக்குள்ள போய் தன்னை சுட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபாதர் வுல்ஃப்க்கு வந்து தெரியும் அந்த கேவ்க்குள்ள வந்து இந்த ஷேர்கானால போக முடியாது, அதாவது இந்த குழந்தைகள் அந்த குட்டிகள்லாம் இருக்கிற அந்த மனித குழந்தை இருக்கிற அந்த குகைக்குள்ள ஷேர்கானால போக முடியாது அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஸோ அதனால வந்து ஃபாதர் வுல்ஃப் வந்து சொல்லுது, நாங்கள் வுல்ஃப் வந்து வி ஆர் ஃப்ரீ பீப்புள், நாங்கள் யார்கிட்ட இருந்தும் ஆர்டர் எடுக்க மாட்டோம், நீ சொல்றதை நாங்கள் கேட்கவும் மாட்டோம், இந்த மேனோட கப் அதாவது இந்த மனித குழந்தை வந்து எங்களோடது, நாங்கள் சூஸ் பண்ணால் நாங்கள் தான் அதை ஹண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. உடனே வந்து டைகர் வந்து சொல்லுது, வாட் டாக் இஸ் திஸ் ஆஃப் சூசிங், இட் இஸ் ஐ ஷேர்கான் ஹூ ஸ்பீக்ஸ். இதில் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு, இங்கே வந்து நான் தான் ஷேர்கான், நான் பேசுகிறது தான் இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணதுக்கு அப்புறமா பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துது. ஸோ மதர் வுல்ஃப் வந்து தன்னோட குட்டிகள் அந்த மனித குழந்தை எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு முன்னாடி வருது. இது வந்து நான் ரக்ஷா பேசுகிறேன், இந்த மேன் கப் இந்த மனித குழந்தை வந்து என்னோடது, நாங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த குழந்தை எங்களோட தான் இருக்கும், எங்களோட தான் ஹண்ட் பண்ணோம், அண்ட் கடைசியாக இந்த குழந்தை வந்து உன்னையும் ஹண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது. So next என்ன நடக்குதுன்னு பாருங்க. Father Wolf looked on amazed. He had almost forgotten the days when he won Mother Wolf in a fair fight from 5 other wolves when she ran in the pack and was not called the demon for compliment's sake. Sher Khan might have faced Father Wolf, but he could not stand up against Mother Wolf, for he knew that where he was, she had all the advantage of the ground and would fight to the death. So backed out of the cave mouth growling, and when he was clear, he shouted, each dog barks in his own yard. We will see what the pack will say to this fostering of man cubs. The man cub is mine and will come to me in the end. ஸோ ஃபாதர் வுல்ஃப் வந்து ரொம்பவே இந்த மதர் வுல்ஃப் வந்து அவ்வளோ கோபமாக வந்து டைகர் கிட்ட பேசினதை ஃபாதர் வுல்ஃப் ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்க்குது. ஸோ முன்னாடி காலத்தில் வந்து இந்த மதர் வுல்ஃப் தான் வந்து எல்லா வுல்ஃப்க்கு நடுவுக்குள்ள இருக்கிற சண்டையிலையும் வந்து வின் பண்ணும். ஸோ டைகர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் வுல்ஃபை வந்து ஃபேஸ் பண்ணலாம், ஆனால் மதர் வுல்ஃபை ஃபேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அட் எனி காஸ்ட் மதர் வுல்ஃப் வந்து வின் பண்ணும் அப்படின்ற அந்த இது வந்து தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால அது வந்து வெளியே போயிடுச்சு, இவங்க கேவ்லேருந்து வெளியே போயிட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாயும் தன்னோட இடத்துல இருந்து நல்லாவே குறைக்கும். இப்போ வந்து இவங்க வந்து இந்த மேன் கப்பை வந்து வளர்க்குறேன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு வந்து இந்த வுல்ஃப் கூட்டம், இந்த ஓநாய் கூட்டம் என்ன சொல்ல போகுதுன்றதை நான் பார்க்குறேன். இந்த மேன் கப் வந்து என்னோடது, இது வந்து கடைசியாக என்கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் சீன் 4 பாருங்க. Mother Wolf threw herself down panting among the cubs, and Father Wolf said to her gravely, Sher Khan speaks this much truth. The cub must be shown to the pack. Will you still keep him, mother? Keep him? He came naked by night, alone and very hungry, yet he was not afraid. Look, he has pushed one of my babes to one side already, and that lame butcher would have killed him and would have run off to the Waingunga, while the villagers here hunted through all our lays and in revenge. Keep him? Assuredly I will keep him. Lie still, little frog, O you Mowgli, for Mowgli the frog I will call you. The time will come when you will hunt Sher Khan as he has hunted you. The story does not end here. It continues with many more episodes, such as the acceptance of Mowgli by the pack of wolves, the friendship between Bagheera and Mowgli, Mowgli's adventurous trips in the jungle with Baloo the bear, the fight between Mowgli and the monkeys gang, etc. Eventually, Mowgli is forced to leave the jungle and he goes to live in the village. Later, he decides to return to the jungle and live there. ஸோ லாஸ்ட் சீனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் வுல்ஃப் வந்து இந்த மாதிரி கோவமாக பேசிட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு தன்னோட குழந்தைங்களோட போகுது. இப்போ ஃபாதர் வுல்ஃப் வந்து மதர் வுல்ஃப் கிட்ட கேட்குது, ஷேர்கான் வந்து உண்மையை தான் பேசியிருக்கான், இந்த
மனித குழந்தைய வந்து நம்மளோட ஓநாய் கூட்டத்துக்கிட்ட காமிச்சுதான் ஆகணும். நீ அப்பவும் இந்த குழந்தைய உன் கூட வச்சுப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு மதர் வந்து கேக்குது, வச்சுப்பியா? நான் கேக்குறேன், இந்த குழந்தை வந்து இந்த நைட்ல நம்ம கிட்ட வந்து எவ்வளோ பசியோட நம்ம கிட்ட வந்து வந்தது. ஆனாலும் அதுக்கு வந்து பயமே இல்லை. அங்க பாரு எவ்வளோ அழகா நம்மளோட குழந்தைங்களோட அது வந்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த டைகர் வந்து கண்டிப்பா வந்து இந்த குழந்தைய வந்து கொன்னுட்டு வயங்குவாங்க, ஓடி போயிடும். அப்புறம் அந்த வில்லேஜஸ் வந்து நம்மளோட காட்டு தான் வந்து தீ வைப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நான் இந்த குழந்தைய நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ சொல்லிட்டு மதர் வுல்ஃப் வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுது. லைஸ் ஸ்டில் லிட்டில் ஃப்ராக் அப்படின்னா அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு தவளை மாதிரி தெரியுது. ஸோ நீ நல்லா படுத்து தூங்கு குட்டி தவளையே, ஓயு மோக்லி. அப்போ அந்த மதர் வுல்ஃப் வந்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்குது மோக்லின்ட்டு. நான் உன்னை மோக்லின்னு தான் கூப்பிடுவேன், நீ வந்து எனக்கு ஒரு தவளை மாதிரி தான் தெரியற அப்படின்னு சொல்லி மோக்லின்னு சொல்லி பேர் வச்சுட்டு சொல்லுது. ஒரு டைம் வரும், அந்த டைம்க்கு வந்து நீ வந்து அந்த ஷேர்கானை வந்து அடிச்சு கொல்லுவ. அது உன்னை கொல்றதுக்கு வந்தது இல்லையா, ஆனா ஒரு டைம் வரும், அந்த டைம்க்கு நீ அதை கொல்லுவ அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஸ்டோரி இதோட நிக்கல, நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. எப்படி வந்து இந்த ஓநாய் கூட்டம் வந்து இந்த மோக்லியை வந்து தங்களோட கூட்டத்துல அக்செப்ட் பண்ணிச்சு, மோக்லி வந்து பகீரா அண்ட் பலுவோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது, இந்த பேருக்கு பேரு பலு, இந்த பேந்தர் பிளாக் பேந்தருக்கு பேரு பகீரா. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது, மோக்லி வந்து மங்கி கேங்கோட சண்டை போட்டது, இது எல்லாமே இருக்கு. அண்ட் மோக்லி வந்து ஒரு கட்டத்துல வந்து காட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணப்படுறான். அப்புறம் அவன் போய் வில்லேஜ்ல இருக்கான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்து வில்லேஜை விட்டு வந்துட்டு காட்டிலே இருக்கணும்னு முடிவு பண்ணி திரும்பி வரான். ஸோ இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் இருக்கு, நிறைய புக்ஸும் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வாங்கி படிக்கலாம். நிறைய சீரீஸும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கவும் செய்யலாம், இதை வந்து சீரியலாகவும் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் திஸ் பிளே. ஸோ இந்த பிளே வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், ஒரு தடவை படிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ரொம்பவே நல்ல ஒரு பிளே. அண்ட் இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் வாட்ச் த சீரீஸ் ஆஃப் திஸ் ஸ்டோரி, த ஜங்கல் புக். நிறைய நெட் சீரீஸ் இருக்கு. ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts and thank you for watching this video.